கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துட்டு அம்மா வந்து உங்கள்கிட்ட நீங்களே நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதாக கூட நீங்கள் ஒரு பதிவு பார்த்தேன். அம்மா எப்படி உங்களை ஆக்டராகவே அப்பயே நினச்சி பார்த்துட்டாங்களோ? பெரியவங்களுக்கு சிலதெல்லாம் தோணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக சிலது தோணும், அவங்களா சிலது சொன்னான்னா அது கரெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச திடீர்னு நீ வேணா பாரு, உங்கள் டைரக்டர் உன்னையே ஹீரோவை போட்டு படம் எடுப்பார் பாரு அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. சரி, எங்கள் அம்மா ஏதோ ஆசையில் சொல்லுது அப்படின்ட்டு. கரெக்டாக புதிய வார்ப்புகளில் அவர் பாட்டு எடுத்துட்டார், ரதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, ஹீரோ கிடைக்கல. அங்கேயும் இங்கேயும் உட்காந்து ஸ்கிரிப்ட் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், டைலாக்ஸ் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு யாரும் கரெக்டாக கிடைக்கல, அதனால் நீயே ஹீரோ வந்து நடிச்சிரு அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சிருக்கீங்க, ஏங்க தேவையில்லாமல் இது ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா சொந்த படத்தில் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்னென்னமோ சொல்லி பார்த்தேன். இல்லை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ரயிலில் போய் நான் சுதாகரன் நீ ட்ரெயின் பண்ணும்போதே நான் கவனித்தேன். அதனால் எனக்கு அப்போவே உன் மேலே நம்பிக்கை இருந்தது. அப்போவே நான் சொன்னேன், ஒரு வேளை சுதாகர் ஏதாவது காலை மாறிட்டா நான் ஒன்று நடிக்க வச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கான்னாரு. அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு வழி இல்லாமல் நீ நடிச்சுட்டு அப்புறம் டைரெக்ஷனுக்கு போ அப்படின்னாரு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி அப்புறம் அந்த நடிச்சுட்டு அந்த ரஷ் வந்து பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் ஓகேன்னு சொல்லி ரஷ்ஷை வந்து அந்த ஊர் டென்ட்டில் எங்கேயோ அங்கே தேனியில் இருக்கிற தேட்டரில் எங்கேயோ போட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் உட்காந்து அம்மாவுக்கு நீ சொன்ன மாதிரியே உன் வாய் முகூர்த்தம், எங்கள் டைரக்டர் என்ன ஹீரோவை போட்டு எடுத்துகிட்டு இருக்காருமா, புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், இன்றைக்கி தான் ஷூட்டிங் 2 நாள் ஆச்சு, இப்போ ரஷ் வந்துடுச்சு, வந்தோடனே போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கன்டினியூ பண்ணாங்க. சிகப்பு ரோஜாக்கள் படம் மாதிரியானதில் அதில் எழுதின வசனங்கள் வந்து அது ரொம்ப கரெக்டாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வசனம். அதை தாண்டி நான் கேட்குறது சார், கமலஹாசன் சார் வந்து பாரதிராஜா சார்கிட்ட போயிட்டு இந்த ஆள் வந்து சினிமா உலகத்தை ஆள போகிறாரு, ஒரு சாதாரண ஒரு ஆள் அப்படின்னு கண்டுபிடிச்சாருன்ற ஒரு பதிவும் இல்லை. ஏதோ சார் சினிமா இந்த ஆள் சாதாரணமாக நினைக்காதீங்க பாரதி, ஏதோ சம்திங் இந்த ஆள் சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாருன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. அப்போ என்ன சார் என்ன பண்ணியிருப்பீங்க, என்ன எப்படி அவருக்கு அந்த விஷயம் வந்திருக்கும் சார்? உதாரணத்துக்கு சொல்கிறதுன்னா அந்த சப்பானி பேசுகிற மாடுலேஷனுக்கு அது வந்து எங்கள் டைரக்டர் முதல்ல ப்ளைனாக தான் சொல்லிகிட்டு இருப்பார். அப்போது ப்ளைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்பானின்னு பேர் இருக்கும்போது அவன் வந்து மயிலுன்னு சொல்லி சாதாரணமாக கூப்பிட்டா நல்லா இருக்காது, மயில் அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாவது கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவன் ஏதாவது சண்டைக்கு போகணும் அப்படின்னெல்லாம் பேசுகிறது எல்லாமே அவனுக்கு அது ஒரு டைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். சப்பானிங்கும் போது இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கணும். அப்போ எங்கள் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் அந்த மாடுலேஷன் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு, அதே அபிப்பிராயம் தான் சொல்லுன்னு சொல்லும்போது தான் இப்படி சொன்னேன். என்ன மாடுலேஷன் அது? இல்லை சார் சப்பானின்னு பேர் வச்சுருக்கீங்க, அவன் கொஞ்சம் அந்த சப்பானி மாதிரி பேசினா நல்லா இருக்கணும் எப்படின்னாரு. ஒரு சீன் நான் பேசினேன், வித்தியாசமாக இருக்கியா அப்படின்னாரு. வேற ஒரு சீன் சொல்லுன்னாரு. அப்புறம் 2-3 சீன் பேசினேன். அதுலேருந்து அடுத்த தடவை எல்லாம் கதை சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, நீயே சொல்லியா கதையை அப்படின்ட்டு, யாராவது வந்தால் கதை சொல்லு அப்படிம்பாரு. ஸோ அந்த சப்பானி மாதிரியே நான் பேசி இது பண்ணுவேன். இது கமல்கிட்ட வந்தோடனேயுமே ஃபஸ்ட்டு டே நான் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர், பேப்பர் கொண்டு போய் டைலாக் கொடுக்க சொன்னாங்க, டைலாக் கொண்டு போய் கொடுத்துட்டேன். கமல் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாருங்கிறதுனால ஒன்றுமே பேசல, டைலாக் கொடுத்துட்டேன். வேறு ஒன்றும் சொல்ல. அவர்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாமே போட்டு சப்பானி அது இதுன்னு எங்கள் டைரக்டர் எல்லா விளக்கும் சொல்லிட்டார். இப்போ அவர் நடிக்க வந்தார். நடிக்க வரும்போது ப்ளைனாக வந்து மயில் நான் சந்தைக்கு போயிட்டு வர்றேன், உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஷார்ட் முடிஞ்சோடனே டைரக்டர் என்ன அப்படியே பார்த்தாரு, நான் இப்படியே தலையாடினேன். அப்புறம் 1 more டேக் அப்படின்னாரு எங்கள் டைரக்டர். அப்புறம் அவர் ஸ்ரீதேவி பார்த்தாரு, பார்த்துட்டு சரி அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி தான் நடித்தார். கரெக்டாக எக்ஸாக்டாக ப்ளைன், அதாவது அழகாக பேசுகிறவன் எப்படி பேசுவான் அந்த மாதிரி, மயில் நான் சந்தைக்கு போகணும், உனக்கு எதுனாச்சும் வேணும்னா சொல்லு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினேன். அப்புறம் டைரக்டர் என்ன பார்க்குறாருன்னு நான் தலையாடிட்டு அப்படியே இது பண்ணேன். அப்புறம் கமலஹாசன் வந்து இவர்கிட்ட ஸ்ரீதேவிட்டு நீ எதாவது டைலாக் உளறிட்டியா அப்படின்னு. நான் கரெக்டாக தான் பேசினேன். அப்புறம் நிவாஸ் உங்களுக்கு கேமரா சைடில் இல்லை மை சைடு பர்ஃபெக்ட், மை சைடு நோ ப்ராப்ளம். இப்போ ஏன் டைரக்டர் இன்னொரு தடவை சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவர் நோட்டீஸ் பண்ணிட்டார், எங்கள் டைரக்டர் என்ன திரும்பி பார்க்குறது, நான் தலையை இப்படி கீழே ஆட்டுறது அதில் நோட் பண்ணிட்டார். அப்புறம் வந்து சொன்னார் தேட்டருக்கு போகலான்னொன்னே, இல்லை ரைட்டு சார் இன்னொரு தடவை நடிக்க சொன்னாலும் இதே தான் நடிப்பேன் நான், ஏன்னா என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியல, அதனால் இன்னொரு தடவை நடினாலும் இதுதான் சொல்லுவேன், அதனால் என்ன விஷயம் நீங்கள் அடிக்கடி அவரை பார்க்குறீங்க என்ன விஷயம்? இல்லை கமல் தப்பாக நினச்சிக்காதீங்க, அசிஸ்டண்ட்டு ராஜன்
சப்பானின்னா நான் கூட முதல்ல உங்களை மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படி இல்லாமல் சப்பானின்னா வேறு மாடுலேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அது எனக்கு ரொம்ப சப்பானி மாதிரியே இதாகிடுச்சு. அதை கேட்டு அதே பழக்கமாகிடுச்சு. அதனால் இது நான் சொன்ன மாதிரி ப்ளைனாக இருக்குது, அவன் சொன்ன மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 2-3 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க, ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சார் வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. இல்லை பரவாயில்ல வாங்க, போய் சொல்லியா அப்படின்னா அவர் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் நான் போனேன். உங்கள் டைரக்டர்கிட்ட இல்லை சார் நீங்கள் பேசிடுவீங்க, நான் யாருங்கிறதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் டைரக்டர்கிட்ட நீங்கள் அசிஸ்டண்ட்டாக எப்படி சொல்லி கொடுத்தீங்க, எப்படி பேசி காமிச்சிங்க, அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னாரு. அந்த பேப்பர் வச்சு பேசுங்க. இல்லை சார் எனக்கு மனப்பாடமாக தெரியும், நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறதுனால மைண்டில், சரி பேசுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் இந்த சப்பானி மாதிரி அந்த ஃபுல் சீனுக்கு பேசினேன். ஓகே, இன்னொரு சீன் வேறு ஏதாவது சீன் மைண்டில் இருக்கானாரு, அப்படி இருக்குன்னு அதை பேசுங்கன்னாரு. அப்புறம் அந்த சீனை பேசினேன். இப்படி 2 சீனு பேச சொல்லிவிட்டு நான் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தீங்க, ஸோ ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பண்ணிட்டேன், இதை நான் உள்வாங்கலை, நீங்கள் ரைட்டராக இருந்தீங்க, அதனால் நீங்கள் அதை இவ்வளோ இமேஜின் பண்ணிக்கங்க, நான் அதை ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு டைரக்டர் போய் டேக்குன்னு சொல்லிடுங்க, ரிஹர்சல்லாம் வேண்டாம் டேக்குன்னே சொல்லிடுங்க அப்படின்னு. அப்புறம் நான் போனால் டைரக்டர் வந்தோடனே ஒரு ஃபைனல் ஒன்று பார்க்கலாமா அப்படின்னாரு. இல்லை சார் டேக் போகலான்னா அவர் என்ன பார்த்தாரு. இல்லை சார் அவர் பிரமாதமான ஆர்டிஸ்ட்டு, டெஃபினட்டாக பிரமாதமாக பண்ணிடுவார், எங்கிட்ட 2 தடவை சொல்லி கேட்டார், பிரமாதமாக பண்ணுவார். அப்புறம் ரெடி டேக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாப் அடிச்சுன்னு மயில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுன்னுமே எங்கள் டைரக்டருக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். அப்புறம் நானும் எக்ஸாக்டாக நம்மளை விட அவர் நடிக்கிறாங்கும் போது அப்படி ஒரு கோடு போட்டாலே ரோடு போட்டுருவாங்க இல்லையா. ஸோ அவர் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால அவர் உடனே அதை உடனே டேக் ஓகேன்னு சொல்லிட்டு டைரக்டர் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்துடுச்சுன்னு. இல்லை அவர் என்னமோ ஒன்று மனசில் அவர் ரைட்டரு, ஸோ அவர் மனசுக்குள்ளே ஒரு கிரியேஷன் இருக்குது. ஸோ அதை நான் கேட்டுக்கல முதல்ல, சாதாரணமாக டைலாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துட்டேன். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவர் என்னமோ ஒன்று ஒரு ரைட்டராக ஒன்று ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அது பிடிக்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பிடிச்சிட்டேன். பிடிச்சோன்னே எனக்கு அதுக்கு முதல்ல புரியல. இப்போ பிடிச்சோன்னே என்னால் ஈஸியாக நீ எப்படி போகணும் ஃபர்தராங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்பப்போ நடுவில் கூட சில இடங்களில் கேட்பார், இங்கே வாங்க அப்படிம்பார். கூப்பிட்டு ரஜினி அவர் பேசும்போது, ஏண்டா குருவமாக என்னடா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் காசு கொடு அப்படின்னு சொல்லிக்குது. அப்புறம் மயில் வீட்டில் தான் இருக்காளே வெளியே எங்கே போயிட்டாளான்னா, சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் காசு கொடு, மறுபடியும் அதே தான் எழுதிக்குது. 3ஆவது தடவை அவன் என்னமோ பேசுகிறாரு அந்த பரட்டை கேரக்டர், மறுபடியும் எனக்கு சந்தைக்கு போகணும் ஆத்தா வையும் காசு கொடு, இது தான் எழுதியிருக்கீங்க. 3 தடவையும் ஒரே டைலாக் தான் எழுதியிருக்கீங்க எனக்கு. அது என்ன நினச்சி எழுதுனீங்க அப்படின்னா, இல்லை சார் அது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இப்படி அதுதான் கேட்குறேன், எனக்கு 3 டைலாக் வந்திருக்கு அதனால தான் கேட்குறேன். நான் சொன்னேன் இந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மாதிரி பேசணும் சார், அது மாதிரி நான் ஃபீல் பண்ணி எழுதுனேன். என்னென்ன சப்பானி பாவம் அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது. அதனால் முதல் தடவை ஆத்தாவை சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் ஆத்தாவையும் சந்தைக்கு போன காசு கொடு, 3ஆவது தடவை ஆத்தாவையும் அப்படின்னு இந்த குழந்தை மாதிரியே அப்படி ஃபீல் பண்ணி எழுதுனேன். அதுதான் இதுக்கு தான் முதலே கேட்டேன். இப்போ நான் கேட்காம இருந்தேன்னா டேக் எடுத்ததுக்கப்புறம் உங்கள் டைரக்டர் உங்களை பார்ப்பாரு, அப்புறம் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அதனால தான் எனக்கு டவுட் தான் கேட்டேன். இப்போ ஓகே, இப்போ ஒரே டேக் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக அது அந்த இடம் நடித்தார். டைரக்டர் என்ன இப்படி பார்த்தாரு, இல்லையா நீ நினச்சோம் அது மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. சொன்னேன்னா அதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு கமல். அதெல்லாம் கேட்டுன்னா கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஸோ இப்படி அதுக்கப்புறம் டைலாக் யார் அப்புறம் நான் என்னென்னா ஷார்ட் நடந்துகிட்ருக்கோம். அவர் ஒரு ஷார்ட் நடந்து வரணும், சந்தையிலேருந்து சாமானெல்லாம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற மயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமாக வந்துட்டுருக்கணும். சந்தோஷமாக வாங்கன்னா அவர் இப்படியெல்லாம் ஆடிட்டு இப்படி வர்ற மாதிரி வந்தார். ஒரு டேக் எடுத்தாங்க, 2 மரத்துக்கடியில் அது சன் கொஞ்சம் செட் ஆகிற நேரத்தில் அந்த ஷாட்டு அந்த ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு வச்சு எடுத்தார். இவர் வரும்போது நடுவில் ஒருத்தன் ஓடி வந்துட்டான், கட் 1 மோர் அப்படின்னாங்க. அப்புறம் திடீர்னு லைட்டு சேஞ்ச் ஆச்சு, அப்புறம் கட்னு 1 மோர் அப்படின்னாங்க. நான் எனக்கு என்னடா இவ்வளோ தூரம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றான், சைலண்ட்டாகவே ஒரு கேரக்டர் வந்துட்டுருக்கானே, இவனுக்கு கல்யாணம் இல்லை பரட்டி இந்த இவனுக்கு
சப்பானிக்கு அப்போ எவ்வளோ சந்தோஷமாக வருவான். அப்போ ஏதாவது சம்திங் இருந்தால் நல்லா இருக்குது, சம்திங் இருந்தான்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். 2வது டேக்கும் கட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே டக்குன்னு எனக்கு ஐடியா வந்தது. குடுகுடுன்னு ஓடினேன். ஓடி போய் கமல்கிட்ட, சார் இது ஒரு பாட்டு பாடிட்டு வந்தாங்க. என்ன திடீர்னு பாட்டு பாடிட்டு வந்தேன்? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைன் எழுதி, இது பாடுங்க, இது பாடிட்டே வந்தால் நல்லா இருக்குண்ணா, குஷியாக வர்றீங்கன்னு இதாக இருக்கும். அந்த ஏங்க திடீர்னு ஒரு பாட்டு கொடுத்து இது பாடுன்னு சொன்னேன், எப்படிங்க என்ன எனக்கு புரியலண்ணா. இல்லை சார் நீங்கள் பாடிடுவீங்க, உங்களால் முடியும் அப்படின்னா. எப்படி சொல்லுங்கள் அப்படின்னா. அப்புறம் தான் இந்த சந்தோஷத்தில் வர்றீங்க. ஆத்தோரமா ஊர்கோலமா மாப்பிள்ளை பொண்ணு, அதை பார்த்து பார்த்து எங்குதான் முண்டச்சு கண்ணு, முண்டச்சு கண்ணு அப்படின்னு. ஓகே டேக் அப்படின்னா டைரக்டர் கத்திக்கிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்காங்க, 3வது டேக் எடுத்துகிட்டு இருக்கு, என்ன பேசிட்டு தான் சார், இதுதான் சார், வந்துடுறேன். அப்புறம் ஓடியான்ட்டேன். எங்கள் டைரக்டருக்கு என்ன சொன்னா என்னன்னு தெரியாது. அவர் எதிர்பார்க்கல. ஸ்டார்ட்னோடனே கமல் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி ஆத்தோரமா ஊர்கோலமான்னு ஆரம்பிச்சுன்னு டைரக்டர் இப்படி என்ன பார்க்குறாரு. நான் அதை ரசித்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். முண்டுச்சு கண்ணு அப்படின்னு. ஓகே காட்டு அப்படின்னு கேமரா பக்கத்தில் வந்துட்டார். என்னையா சொல்லிட்டு இருந்தேன் இங்கே போய்? என்ன இல்லை சார் சும்மாவே வந்துட்டு இருக்காரு அப்படின்னா. அது ஏதாவது ஒன்று இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன். அதனால் ஒரு 4 லைன் பாட சொல்லி எழுதி கொடுத்தேன். அது நீயே வார்த்தை போட்டேன்னா ஆமாம் சார் அப்படின்னேன். அப்புறம் கமல் அது நல்லா இருந்தனால தான் நானும் உடனே கேட்ச் பண்ணி உடனே பாட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு. அப்புறம் சிவப்பு ரோஜாக்களுக்கு வந்து மறுபடியும் 2வது படம் எங்களுக்கு கிழக்கே பொன்னையில் முடிஞ்சது. அப்புறம் சிவப்பு ரோஜாக்களுக்கு வந்தப்போ அவர்கிட்ட இதெல்லாம் கொடுத்துருக்கு. ஆமா பாரதி யார் டைலாக்ஸ் அப்படின்னா, அப்போ என் அசிஸ்டண்ட்டு ராஜன், ஓ இவரா அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் அப்புறம் பார்த்துக்கிட்டு அப்போ தான் சொன்னார். டைலாக்கெல்லாம் படிக்க சொன்னார். நான் படித்து காமிச்சேன். அப்புறம் சொன்னார், பாரதி இந்த ஆள் சினிமாவில் ஏதோ பெருசாக பண்ண போகிறான்னு எனக்கு தோணுது, சம்திங் என்னமோ அவருக்கு நிறைய இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்க. டைரக்டர் வந்து சொன்னார், ஐயோ கமல் இப்படி சொன்னாப்பில்லையா, அவ்வளோ சீக்கிரம் கமல் சொல்ல மாட்டாப்புல யாரையும், ஸோ உன்னை ரொம்ப அப்சர்வ் பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அப்படின்னாரு. அப்புறம் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டேன்.